மாவட்டத்தில் போக்சோ நீதிமன்றம் உருவாக்கப்பட்ட 4.5 மாதங்களில் 6வது தண்டனையாக சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த இளைஞருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த கிழாய் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் மகன் பிரபு. இவர் 10ஆம் வகுப்பு படித்து வந்த 15 வயது சிறுமி ஒருவருக்கு 2018ஆம் ஆண்டு நவம்பர் 12ஆம் தேதி நள்ளிரவு பாலியல் தொந்தரவு அளித்துள்ளார். இதுகுறித்து அச்சிறுமி மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பிரபுவை கைது செய்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்த நிலையில் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி விஜயகுமாரி பிரபுவை குற்றவாளி என தீர்மானித்து 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் 5000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். இவ்வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர் ராமசேயோன் ஆஜரானார். இதையடுத்து குற்றவாளி பிரபு கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை விசாரிக்கும் போக்சோ நீதிமன்றம் உருவாக்கப்பட்ட 4.5 மாதங்களில் இது 6வது தண்டனை வழங்கப்பட்ட வழக்கு என்பதும் குறுகிய காலத்தில் சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் அதிக தண்டனையை மயிலாடுதுறை மாவட்டம் பெற்றுத்தந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வழக்கினை தண்டனையில் முடிக்க சிறப்பாக பணியாற்றிய அரசு வழக்கறிஞர் ராமசேயோன், அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் சுகந்தி மற்றும் போலீசாரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பாராட்டினார். மயிலாடுதுறை தாலுகா கிழாய் கிராமத்தை சேர்ந்த ராஜேந்திரன் மகன் பிரபு என்பவர் கடந்த 12/11/2018ஆம் தேதி நள்ளிரவில் 15 வயது 10ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி ஒருவரை பாலியல் தொந்தரவு செய்ததால் சிறுமியின் பெற்றோர்கள் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்து அந்த பிரபுவின் மீது சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு எதிரான சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கானது மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று இன்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிபதி மதிப்பிற்குரிய விஜயகுமாரி அவர்கள் பிரபு குற்றவாளி என அறிவித்து பிரபுவுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் செலுத்த உத்தரவிட்டார். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் மயிலாடுதுறைக்கு சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் வந்து 4.5 மாதங்கள் தான் ஆகிறது. அதில் கிட்டத்தட்ட இது 6வது தண்டனை பெறக்கூடிய வழக்காகும். மொத்தம் 7 வழக்குகளில் தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வழக்கில் குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதி என விடுதலை செய்யப்பட்டார். மீதி 6 வழக்குகளிலுமே குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டது மிகவும் முக்கியமானதாகும். குறுகிய காலத்திலே தமிழகத்திலே சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் அதிக தண்டனையை மயிலாடுதுறை மாவட்டம் பெற்று தந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.